அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலன் நூரி வ அஹ்லிஹி. நாம் ஒவ்வொருவரும் ரமலான் மாதத்தின் 2வது 10ல் இருக்கிறோம். உடல் சோர்வு, தாகம் எல்லாமே நமக்கு இருக்கும். அதெல்லாம் இறைவனுக்கு வேண்டி என்ற சிந்தனையுடன், அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்பதை எல்லாரும் கவனித்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு மற்றவர்களிடத்தில் நமது உடல் சோர்வு பற்றியோ அல்லது நமது கஷ்டத்தை பற்றியோ நமது உறக்கத்தை பற்றியோ நாம் ஒரு கடினமாக அதை பற்றி நாம் கூறக்கூடாது. அப்படி நாம் கூறும்போது இறைவனுக்கு வேண்டி வைத்த அந்த நோன்புடைய நன்மையை நாம் இழக்கின்றோம். நாம் பட்டினியாக இருப்பதும், உறக்கம் வந்தால் தூங்காமல் இபாதத்து செய்வதும் எல்லாம் ரப்புக்கு வேண்டி. நாளை மறுமையில் நமக்கு வெற்றி வேண்டும், அதை போலவே இந்த துனியாவிலும் நமக்கு வெற்றி வேண்டும் என்கிற ஒரே ஒரு சிந்தனையில் நாம் இருக்க வேண்டும். எல்லாம் கொண்டு நமக்கு ராகத்தாக இருந்தாலும் இந்த ரமலானில் நமக்கு சில வேதனைகளும் சில கஷ்டங்களும் இருக்கும். சில நபர்கள் கடன் கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க, சில நபர்கள் ஒரு குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க, சிலர் ஒரு வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க. அப்படி பலரும் பல விதத்தில் கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். எல்லாருக்கும் ஒரே போல் உள்ள பிரச்சனையும் வேதனையும் இல்லை. இனி எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கடனில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய டென்ஷனில் அந்த வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தாலும், ஒரு சிரமமான வாழ்க்கையில் பயணம் செய்து கொண்டிருந்தாலும், எங்கே திரும்பினாலும் கஷ்டம், என்ன செய்வதுனே தெரியலை அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கும் அதிலிருந்தெல்லாம் வெளிவருவதற்கு, அதுவும் சீக்கிரம் நமக்கு வெளிவர ஒரு சின்ன திக்ரை நான் இன்னைக்குள்ள வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் துவா செய்யும் போது அல்லாஹும்ம அர்ஹம்னி யா ரஹமர் ராஹிமீன் அப்படின்னு நாம் துவா செய்கின்றோம் இந்த ரமலான் மாதத்தில். அதனுடைய அர்த்தம், கருணை உள்ளவர்களேயே அதிக கருணை உள்ள என்னுடைய ரப்பே, நீ என்னிடத்தில் உன்னுடைய கருணையை பொழிவாயாக அல்லாஹ் அப்படின்னு கேட்கிறோம். ரமலான் 1 நாம் இப்படி ஓதுகின்றோம். ஒவ்வொரு தொழுகையின் பின் நாம் ஓதுகின்றோம். நாம் சிந்தித்து பார்த்தால் இறைவன் நமக்கு கருணை தந்திருக்கின்றானா? நாம் துவா செய்தா இறைவனின் கருணை நமக்கு கிடைத்திருக்கிறதா? கிடைத்திருந்தால் நமக்கு சில அடையாளங்கள் உண்டு நமது வாழ்க்கையில், கிடைக்காவிட்டாலும் சில அடையாளங்கள் உண்டு. நாம் இறைவனிடத்தில் கருணையை தேடி செல்கின்றோம். ஆனால் நம்முடைய வீட்டு வாசலில் ஏதாவது கேட்டு வந்து நிற்பாங்க, ஏதாவது தாங்க, அல்லது எத்தீன் மக்களுக்கு வேண்டி ஏதாவது தாங்க, மகளை கல்யாணம் செய்து அனுப்ப வேண்டும், அதற்காக வருகிறவங்க உண்டு. இந்த ரமலானில் எவ்வளவு பேர் வருகிறாங்க. நாம் முழு மனதோடு தான் அவர்களுக்கு கொடுக்கிறோமா? 5 ரூபாய் கொடுத்தாலும் சரி, அல்லது நீங்கள் 10 ரூபாய் கொடுத்தாலும் சரி, நாம் முழு மனதோடு தான் கொடுக்கிறோமா? கொடுக்கக்கூடிய நேரத்தில் இறைவா என்னுடைய வேதனை நீ போக்குவாயாக ரப்பே, அல்லது நான் கொடுக்கக்கூடிய இதனுடைய பிரதிபலனாக என்னுடைய கஷ்டத்தை நீ போக்குவாயாக ரப்பே அப்படின்னு சிந்தனையுடன் நாம் கொடுக்கிறோமா? அல்லது இந்த ஒரு தொல்லை வீட்டிலிருந்து போகட்டும், ரமலான் மாதம் என்ற உடனே வந்து விடுவாங்க எல்லாரும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையுடன் கொடுக்கிறோமா? நாம் கருணையுடன் அவர்களுக்கு கொடுத்தால் இறைவனின் கருணை நமக்கு கிடைக்கும். கருணை இல்லாமல் இந்த தொல்லை போகட்டும், பெரிய தலைவலியாக இருக்கிறது அப்படின்னு நாம் கொடுத்தால் இறைவனிடத்திலிருந்து பெரிய தண்டனை தான் நமக்கு கிடைக்கும். இறைவனின் சாபம் தான் நமக்கு கிடைக்கும். இறைவனுடைய மலக்குகளின் சாபமும் நமக்கு கிடைக்கும். ரஹமத்துக்காக எவ்வளவு நேரம் அல்லாஹு தாலாவிடத்தில் அழுது நாம் கண்ணீரோடு கேட்டாலும் இறைவனின் ரஹமத்து நமக்கு கிடைக்காது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறாங்க, நீங்கள் துஆ செய்வதால் மட்டும் உங்களுக்கு கருணை கிடைக்காது. இறைவனின் ரஹமத் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் அடுத்தவர்களிடத்தில் கருணை செய்ய வேண்டும் என்று. ஆனால் அது நமக்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான். ஆனால் நாம் துவா செய்வோம், என்னிடத்தில் கருணையை பொழிவாயாக ரப்பே, நீ கருணையை தருவாயாக ரப்பே அப்படின்னு எல்லா திக்கரும் நாம் ஓதுவோம். இறைவனின் ரஹமத்து கிடைக்காமலே போய்விடும். நாம் துவா செய்யவில்லை என்றாலும் அல்லாஹு தாலாவின் ரஹமத்து நமக்கு கிடைக்கும். நாம் துவா செய்யாவிட்டாலும் அல்லாஹு தாலாவின் கருணை நமக்கு எப்படி கிடைக்கும் என்றால், நாம் அடுத்தவர்களுக்கு கருணை செய்யும் போது, அடுத்தவர்களுக்கு நாம் உதவி செய்யும் போது, அதுவும் இது ரமலான் மாதம், ஷஅருல் முசாவத், ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டிய மாதம். அதன் பின் நாம் துவா செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹமத்து நமது வாழ்க்கையில் இல்லை என்றால் நமது வாழ்க்கை சாபத்துக்கும் நாசத்துக்கும் ஆகிவிடும். அப்படி இறைவனுடைய ஒரு ரஹமத் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைத்திருந்தால் சில அடையாளங்கள் உங்களிடத்தில் இருக்கும். தீமைகளிலிருந்து நாம் விலகி நிற்போம். தீமைகளிலிருந்து விலகி நிற்க முடிகிறதா இந்த ரமலான் மாதத்தில்? அப்படியானால் நமது துவாவை அல்லாஹும்ம அர்ஹம்னி யா அர்ஹமர் ராஹிமீன் என்று ஓதி அந்த துவாவை இறைவன் ஏற்றுவிட்டான். இப்பொழுதும் தீமை செய்து கொண்டே இருக்கின்றோம், தீமை செய்யதான் மனம் தூண்டுகிறது என்றால் இறைவனுடைய ரஹமத்து நமக்கு கிடைக்கவில்லை என்று அர்த்தம். அதன் பின் இறைவனின் ஒரு பரக்கத்து கிடைத்திருக்கிறதா? அதாவது நமது வீடு, உம்மா வாப்பா, வியாபாரம், நமது வாழ்க்கையில் இந்த ரமலான் மாதத்தில் மற்ற மாதங்களை விட ஒரு ஹயர் தெரிகிறதா? அப்படியானால் இறைவனின் ஒரு ரஹமத்து நமக்கு கிடைத்திருக்கிறது என்று அர்த்தம். 3வதாக மகான்கள் நமக்கு கற்றுத்தந்த விஷயம், இறைவனுடைய ரஹமத்து அந்த அடியானுக்கு இருக்கிறது என்றால் அந்த அடியானுக்கு நிறைய இஸ்திஃபார் கூற முடியும்.
இந்த ரமலானில் நிறைய அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம் என்று அவனுக்கு கூற முடிந்தால் அல்லாஹு தாலாவின் ஒரு ரஹ்மத் அவனிடத்தில் இருக்கிறது என்பதாகும். அப்போ இந்த 3 விஷயங்கள் உங்களிடத்தில் இருந்தால் இறைவனின் அளவில்லாத ரஹ்மத் என்பது உங்களுக்குள் இருக்கும், உங்களிடத்தில் இருக்கிறது. இறைவனுடைய ஒரு ரஹ்மத்து கிடைத்து விட்டாலே அந்த அடியானுக்கு வாழ்க்கையில் அவனுக்கு எல்லா விஷயத்திலும் அவனுக்கு வெற்றி தான். அதன்பின் அவன் எதையும் நினைத்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவன் அறியாமலேயே அவனுடைய வியாபாரத்தில் ஒரு உயர்வு ஏற்படும். அவன் அறியாமலேயே அவனுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக உயர்வை அடைவாங்க. கணவனுடைய ஒரு குணம் என்பது நல்லவர்களாக அவங்க மாறுவாங்க. அந்த அவர்களுடைய வாழ்க்கையில், அடியானுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானமும் சந்தோஷமும் ஏற்பட தொடங்கும். அதன் பின்னர் அந்த அடியான் கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவையும் அல்லாஹு தாலா சீக்கிரம் ஏற்றுவிடுவான். இதுதான் ரஹ்மத்து கிடைத்தது என்பதுடைய அடையாளமாகும். இது எதுவுமே இல்லை என்றால் இறைவனுடைய ஒரு ரஹ்மத்து நம்மிடத்தில் குறைகிறது என்று அர்த்தமாகும். நாம் அதற்கு செய்ய வேண்டியது, நாம் அடுத்தவர்களிடத்தில் உதவி செய்து அல்லாஹு தாலாவிடத்தில் அதிகமாக துவா செய்வோம். இனி நான் ஒரு திக்ர் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். நாம் எல்லாருமே சஹருக்கு எழும்பக்கூடியவங்க தான். சஹர் உணவு சாப்பிட்டு விட்டு ஒரு தடவை ஒரு அடியான் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை கூறினால் அல்லாஹு தாலாவின் 1 கோடி ரஹ்மத் அவனுக்கு இறங்கும். இறைவனின் 1 கோடி ரஹ்மத் அவனிடத்தில் இறங்கினால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் வெற்றி தான். நாம் எல்லாருமே சஹருக்கு எழும்பக்கூடியவங்க தான். சஹர் நேரத்தில் இந்த ஒரு வார்த்தையை நாம் மறக்காமல் கூற வேண்டும். ஒரு அடியான் சஹருக்கு எழுந்துவிட்டால் அவன் தஹஜ்ஜத் தொழாமல் இருக்க மாட்டான். தஹஜ்ஜத் தொழுதுவிட்டு ஒரு தடவை நாம் ஓத வேண்டிய ஒரு துவா இருக்கிறது. அந்த திக்ர் எதுனா, அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வதூபு அலையா, அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வதூபு அலையா. இறைவா, ரமலான் மாதமாகும், இன்னும் சஹர் நேரமாகும். உலகத்தில் பலரும், அதாவது நம்ம முஸ்லீம்கள் மட்டும்தானே நம்ம முழித்திருப்போம். உலகத்தில் பலரும் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாங்கள் சிலர் எழுந்து உன்னிடத்தில் துவா செய்கிறோம். எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக ரப்பே, என்னிடத்தில் நீ உன்னுடைய கருணையை பொழிவாயாக அல்லாஹ் அப்படின்னு இந்த துவாவை நாம் ஓத வேண்டிய நேரம் சஹருடைய நேரமாகும். குரானில் இருக்கிறது, ஒரு மனிதன் சஹருடைய நேரத்தில் எழும்பி அல்லாஹு தாலாவிடத்தில் தௌப தேடினால் இறைவன் அந்த தௌபையை ஏற்றுவிடுவான் என்று. இறைவிடத்தில் இருந்து கோடிகள் ரஹ்மத்து அவனுக்கு கிடைக்கும். இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஒரு வார்த்தை அவன் ஒரு தடவை கூறினால் அல்லாஹு தாலாவிடத்தில் இருந்து கோடிக்கணக்கான ரஹ்மத் அவனுக்கு வந்து சேருகிறது. இது உறுதியாகும். அதன் மூலமாகவே அவனுடைய பாவங்கள் பொறுக்கப்பட்டு அவனுடைய பல தேவைகளும் அவனுடைய சகல தேவைகளும் அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். இறைவனுடைய ரஹ்மத்தை வாங்க வேண்டிய நல்ல ஒரு மாதமாகும் இந்த ரமலான் மாதம். நாம் ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னால் கூட அல்லாஹு தாலா இரட்டிப்பான நன்மையை நமக்கு தருகின்றான். அப்போது இந்த ரமலான் மாதத்தில் சஹருடைய நேரத்தில் எழுந்து புனிதமான தஹஜ்ஜத் தொழுகையை தொழுது இந்த ஒரு வார்த்தையை கூறக்கூடிய அந்த அடியானுக்கு அல்லாஹு தாலா நாம் நினைத்து பார்க்காத அளவிற்கு அல்லாஹு தாலா ரஹ்மத்தை பொழிய செய்கின்றான். இந்த ஒரு திக்ரை கூறிவிட்டு அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தேவையும் அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு நேரமாகும். அப்படி கேட்கும்போது இந்த ஒரு திக்ருடைய பரக்கத்து கொண்டு, ரமலான் மாதத்தில் பரக்கத்து கொண்டு, சஹர் நேரத்தின் பரக்கத்து கொண்டு, தஹஜ்ஜத் தொழுகையுடைய பரக்கத்து கொண்டு அல்லாஹு தாலா அந்த அடியானுடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பான். அப்போ நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு திக்ரை சஹர் நேரத்தில் ஓதுவதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. நாளை சஹருடைய நேரத்திலேயே நீங்கள் இந்த ஒரு திக்ரை ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்யுங்கள். மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.